Welcome to Kumbhabhishekam. Hi friends, welcome to Vidya Galaxy. திருச்செங்கோடு பக்கத்துல உள்ள அழகான ஒரு கிராமமான வெளிச்சிபாளையத்துல ஃபர்ஸ்ட் டைமா கும்பாபிஷேகம் எப்படி பண்றாங்கன்றதையும் ராக்கி அண்ணன் தங்காயி கோயிலில் பிரம்மாண்டமான கும்பாபிஷேகத்துக்கு முந்தின நாள் நடந்த யாக நிகழ்ச்சி மற்ற வழிபாடுகள் எல்லாம் சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. கும்பாபிஷேகத்துக்கு முந்தின நாள் 5 o'clock நாங்க கோயிலுக்கு போயிட்டோம். அதுக்கு முன்னாலேயே யாகம் வளர்ப்பதற்காக யாக குண்டங்கள் பல சிவா ஆச்சாரிகள் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கோவில்ல இயற்கையான முறையில தென்னம்பூ, தென்னங்கீற்று, பாலை மற்றும் பேரிச்சம்பழம் காய்கள் இவற்றெல்லாம் வச்சு ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கேரளா ஸ்டைல் ரூஃபிங் இப்பதான் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது கோவில். இதுதான் தங்காயியோடைய ஊஞ்சல். இந்த ஊஞ்சலை தான் நம்ம தொட்டு கும்பிட்டு ஆட்டி விடுவோம். இன்னும் கருவறையில சுவாமியை வைக்கல. யாகம் நடந்துட்டு இருக்கும் போது ஆகம விதிப்படி வைப்பாங்க. இது அண்ணன்மார் சுவாமிகளுடைய ஆயுதங்கள். அண்ணன்மார்னு சொல்ற பொன்னர் சங்கருடைய தங்கச்சியான தங்காயின் கோவில் தான் இந்த கோவில். கும்பாபிஷேகத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அழகான கோபுரம். யாகத்துக்கு முன்னாடி கலசம் வைத்து அதை பராசக்தியா அலங்கரித்து பராசக்தி முன்னாலதான் இந்த யாகம் நடத்துறாங்க. இதுதான் அந்த அலங்காரம். ஒரு கலசம் இவ்வளவு அழகான பராசக்தியா மாறி இருக்கிறத நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் கண் முன்னாடி பார்க்கிறேன். கோயில்ல இருந்து இந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. பந்தல்காய் நட்டும் போது வைத்து வழிபட்ட நவதானியங்கள் இப்ப அழகா பச்சை பச்சையா வளர்ந்துருக்கு. இந்த முளைப்பாரிகளை யாகசாலை சுத்தி வச்சிருக்காங்க. என்ன ஒரு இயற்கை வழிபாடு பாருங்க. பராசக்தியான அழகான அலங்காரம் முடிஞ்சு இப்போ மேளத்தாளங்களுடன் சூப்பரான ஒரு பூஜை ஆரம்பிக்குது. காண கண்கோடி வேண்டும்னு சொல்ற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு இந்த அலங்காரமும் அதோடு சேர்ந்த மேள தாளங்களும். அடுத்ததா காட்டு கோவில்னு சொல்ற அண்ணன்மார் மற்றும் ராக்கியண்ணன் கோவிலுக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அப்புறம் அட்டகாசமா அமர்க்களமா நடந்த மகா கும்பாபிஷேகம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா பாருங்க. வணக்கம்.